So last week we learned that how to define a strong acid, a strong alkali, a weak acid and weak alkali. After that we went into the pH value calculations where pH is equal to negative log of concentration of hydrogen ion. If a POH, then negative log concentration of hydroxide ion. Okay, and then we do some calculations. Okay, now we want to see application of pH value of acid and alkali in daily life. Okay, let's see this. This one is just they give you example lah. Okay. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ஜூஸ் எடுத்துக்கிங்க. கேஸ்ட்ரிக் ஜூஸ்னா என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்ம வயிற்றுல இருக்கிறது கேஸ்ட்ரிக் ஜூஸ்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது பார்த்துங்க, அது எவ்வளோ, அதோட பிஹெச் வேல்யூ 1. அப்போ பிஓஹெச், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் pH campur dengan POH adalah 14 kan. Kalau pH 1, POH adalah 13. ஓகே, அப்போ நம்மளோட H plus எப்படி வரும்? H plus நம்ம வந்து யோசிக்கணும். H plus வந்து நெகட்டிவ் லாக், அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம கொடுக்கல. ஓகே, ஸோ ஆனால் அது வந்து lebih kurang நம்ம எப்படின்னா kita dia ada pH value dia, pH தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ we try to get it in a opposite way. ஸோ அப்போ என்ன வரும்னா நெகட்டிவ் வந்து அங்கே போயிடும், நெகட்டிவ் பிஹெச்சாக மாறிடும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் அங்கே போன கையோடைய லாக் அந்த சைடில் கொண்டு வந்தால் என்டி லாக். ஸோ 10 to the power of negative pH வரும், ஈக்குவல் டு H plus. ஞாபகம் இருக்கா? என்டி லாக்னா என்ன சொல்லியிருக்கேன்? அந்த லாக் அங்கே போணுச்சுன்னா 10 பெருசாயிரும், அங்கே இருக்கிற விஷயம்லாம் வந்து சின்னதாயிரும். ஸோ ஆக்சுவலி என்டி லாக் பற்றி நம்ம படிச்சிருக்கோம் லாக் சாப்டரில். ஸோ அப்போ நம்ம நெகட்டிவ் பிஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 to the power of negative 1. அதான் அதோட கான்சன்ட்ரேஷன். ஓகே, baik. Lepas tu kita ada POH, sama juga. அவங்க OH ஓட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. OHனா என்ன அர்த்தம்? ஓகே, முதல்ல நம்ம பார்ப்போம். POH ஈக்குவல் டு நெகட்டிவ் லாக் OH மைனஸ் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன். ஸோ முதல்ல இந்த நெகட்டிவ் அங்கே கொண்டு போவோம். அப்போ நெகட்டிவ் POH வந்துடும், ஈக்குவல் டு லாக் OH மைனஸ். இப்போ லாக் அங்கே கொண்டு போனால் 10 பவர் நெகட்டிவ் POH வந்துடும், ஈக்குவல் டு OH மைனஸ் மட்டும் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதுதான் வேணும், OH மைனஸ் தான் வேணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? 10 to the power of, இதோட POH வேல்யூ எவ்வளோ பாருங்க, 13. ஸோ நெகட்டிவ் 13. So is it acidic or alkaline? You just see the pH value and then decide. One is acidic. So நீங்கள் பார்த்தீங்கன்னா kalau pH value dia 1, dia punya H plus punya concentration 10 to the power of negative 1. Kalau POH dia 13, then the OH minus concentration is 10 to the power of negative 13. Okay, follow sajalah power. So இப்போ நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் less acidic அப்படி பார்த்தீங்கன்னா lime juice, pH value 2. ஸோ அப்படின்னா அதோட POH வந்து 12 வரணும், ஏன்னா மொத்தமாக சேர்த்தா 14. 10 to the power of negative 2 H plus concentration, OH minus concentration வந்து 10 to the power of negative 12. It is acidic and so on. இப்போ கார்போனேட்டட் ட்ரிங்க், நம்ம குடிக்கிற கார்போனேட்டட் ட்ரிங்க்லாம் 3 வெறும் வயிற்றோட நம்ம குடிக்கக்கூடாது, ஏன்னா we already have a gastric juice inside our stomach because you never eat for a long period of time. Then if you consume your carbonated drink, it will increase the acidity of the gastric juice. Okay, so that's why அதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு வாங்க, வெறும் வயிற்றோட கார்போனேட்டட் ட்ரிங்க் குடிக்கக்கூடாது. ஓகே, அண்ட் ஆல்சோ யோர் வினகர், வினகர் புன் sama juga. ஸோ இதெல்லாம் நம்ம டக் டக்குன்னு செஞ்சிடலாம். So this one all acidic. Orange juice பார்த்தீங்கன்னா pH 4, maksudnya POH dia adalah 10. So concentration of H plus is 10 negative 4, 10 negative 10 OH pula, and it is acidic. நீங்கள் எப்போதும் குடிக்கிற coffee is acidic, but very mild acid only. 5 தான் வருங்க, 5 na already weak ready.
Okay, so அப்போ அதோட pOH is 9. So 10 to the power of -5, 10 to the power of -9. It is acidic. வெறும் வயிற்றோட காஃபியும் குடிக்கக்கூடாது, டீயும் குடிக்கக்கூடாது, தண்ணி தான் குடிக்கணும். பாருங்க, டீயும் 9, அதாவது pH 5. So 10 to the power of -5, 10 to the power of -9, it is acidic. Milk, because we got lactic acid inside it, or some lactic acid and few more acidic இருக்கு. Okay, milk மூலமா வர்றது. So 6 na 8 வரும். So 10 to the power of -6, 10 to the power of -8, it is acidic. Distilled water, pH pun 7, pOH pun 7. We call it neutral. So inge concentration dia sama saja untuk acid dan H dengan OH minus. Toothpaste பார்த்தீங்கன்னா slightly alkaline. நம்மளோட blood slightly alkaline. So நீங்க பார்த்தீங்கன்னா இங்க 8 னா இங்க 6 வரும் pOH. So 10 to the power of -8, 10 to the power of -6, and it is alkaline. Okay, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட்னா நம்ம வந்து நம்மளோட இது டிஷ் வாஷ்லாம் பண்ணுவோம்ல, அது 10 கொடுத்துருக்காங்க pH. ஸோ அதோட pOH வந்து 4. ஸோ -10, -4. It is alkaline. Household cleaner, also consider strong or alkaline, and which is used to clean the house. Okay, I think that will do. Okay, we continue to the next part because I want to finish this as quick as I can. Okay, அடுத்தது பாருங்க, how to measure the pH value of the solution. pH value வந்து நம்ம எப்படி measure பண்ணலாம்னா, pH மீட்டர்னு ஒன்று இருக்கும். For example, I gave it at here, pH meter. அது deep in பண்ணீங்கன்னா அது எத்தனை pHன்னு அது காட்டி கொடுக்கும். Okay, and then we have a acid base indicator. Acid base indicator வந்து நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கோம், டஜாப்ல form 2ல படிச்சிருக்கோம். Okay, so kena ingat benda-benda tu semua, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அப்புறமா நியூட்ரலைசேஷன் பார்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நீங்க வந்து யூனிவர்சல் இண்டிகேட்டர் வேணாம், ஃபினாப்தலின் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபினாப்தலின் மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மற்றது எல்லாமே வந்து நீங்க லெபி கூறாங்க வந்து ரெயின்போ கலர் ஞாபகம் வச்சுருந்தாலே முடியும். நான் உங்களுக்கு இது ஃபார்ம் 2லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்ட்டு. ஃபினாப்தலின் வந்து XXP போடுவேன், ஞாபகம் இருக்கா? அப்படின்னா நாட் கலர்லாம் மீன்ஸ் நாட் கலர்லெஸ்ல, கலர்லெஸ் அல்காலி வந்தால் மட்டும் பிங்க் கலரில் வரும். ஸோ கலர்லெஸ் pink. Okay, phenolphthalein. Kalau methyl orange, okay, kita kena tengok dia punya rainbow color. Michael Jackson kena halau balik India Utara. So மொத 3 கலர் இருக்குல்ல, அதுதான் மெத்தில் ஆரஞ்சுக்கான விஷயம். அந்த red was acidic, orange was neutral, yellow was K for kuning lah. Yellow, J na jingga, M na merah, K kuning, yellow was alkali. அது அப்படியே எடுத்து எழுதுங்க, முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு ரெயின்போ கலர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் ஆஃப் ஆல் பண்ணி தேவையில்லை. ரெட் வரும், ஆரஞ்ச் வரும், அப்புறம் yellow வரும். சரி, அடுத்தது வந்து யூனிவர்சல் இண்டிகேட்டரும் இதை வச்சே முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணா இதை நீங்கள் வந்து இப்படி பிரிக்கணும், 1 2 3 ஸ்லாஷ் கடைசி 3, நடுவில் ஹிஜாப் மட்டும் இருக்குது, ரைட்டா இல்லையா? அப்போ யூனிவர்சல் இண்டிகேட்டரில் வந்து நீங்கள் இங்கேருந்து மொதல் கலர் எடுத்துக்கணும். இங்கே ஹிஜாப் மீமாங் இந்த செக்ஷனில் ஒன்று தான் இருக்குது, அதுதான் எடுப்போம். இதில் வந்து கடைசி கலர் எடுத்துக்கிங்க, அவ்வளோதான். ஸோ அப்படின்னா என்ன வரும்? ரெட் கலர், green color, neutral for green, and alkalina purple color. Okay, right. Litmus solution little bit different. Litmus solution வந்து கண்டிப்பா அது வந்து மொதல் கலர் வந்து ரெட் தான். ஓகே, கடைசி கலர் வந்து இது மட்டும் கொஞ்சம் மாறும். லிட்மஸ் சொல்யூஷன் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க பாருங்க, லிட்மஸ் சொல்யூஷன் வந்து கொஞ்சம் மாறும்.
எப்படின்னா ஓகே பர்பிள் இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குல்ல, இது ரெண்டும் மாற்றிக்கும், பொசிஷன் மாற்றி வச்சுக்கிங்க. அண்ட் ஈஜாவெலாம் வராது. ஓகே, கடைசி இந்த இதில் வந்து அந்த உங்கு கலரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்பிள் வந்து யூனிவர்சல் இண்டிகேட்டர் பொருளுக்கு அல்காலி. ஆனால் லிட்மஸ் சொல்யூஷன் பர்பிள் adalah நியூட்ரல். பர்பிள் adalah நியூட்ரல். ஓகே, அசிடிக் வந்து ரெட் தான், அல்காலி வந்து ப்ளூ. ஜஸ்ட் இங்கே மட்டும் தான் நீங்கள் மாறும் லைட்டாக. ஓகே, ரெட், பர்பிள், ப்ளூ. ஓகே, can understand so far? Can, sir. Can, sir. Okay, right, no questions. Okay, இப்போ அடுத்தது போயிடலாம். The relationship between pH value and concentration of acid and alkali. இது ரொம்ப கேட்பாங்க, ஸ்ட்ரக்சரில் கேட்பாங்க, எஸ்ஏலையும் கேட்பாங்க இது. ஓகேயா? ஸோ how do you relate the pH with the molarity of an acid and an alkali? molarity கான்செப்ட் நம்ம இன்னும் படிக்கல, இன்றைக்கி தான் படிக்க போகிறோம். molarity is like concentration lah. The pH value of an acid and alkali depends the concentration of hydrogen ion. So higher the concentration of hydrogen ion, that means what? Stronger the acid, right? Higher concentration of H plus na. So stronger acid we should have lower the pH value. அதே மாதிரி தான் அல்காலிலையும் higher the concentration of hydroxide அப்படின்னா strong alkali. So higher the pH value. ஓகே, ஆசிட்ல வந்து திருபாலேவா இருக்கும், ஏன்னா ஆசிட் வந்து லோவா இருக்க தான் ஸ்ட்ராங் pH வேல்யூ. அல்காலில pH வேல்யூ ஹையா இருக்க தான் ஸ்ட்ராங். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாம். What are the factors that can affect the concentration of hydrogen and hydroxide ion of an acid and alkali? ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்ட்ரென்த். ஒரு ஆசிட்னா அதுக்குன்னு சொந்தமாகவே ஒரு தன்மை இருக்கும், அது பேர் வந்து பேசிசிட்டி. ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட், the degree of ionization or dissociation of acid and alkali in water, whether it can fully ionize or partially ionize. ஓகே, அதாவது எப்படின்னா ஒரு pH வேல்யூ ஆஃப் ஆசிட் அல்காலி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரென்த். எப்படி அதோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுவோம்? தண்ணியில் போட்டாக்கா அது ஃபுல்லி அயோனைஸ் பண்ணுதா இல்லை பார்ஷலி அயோனைஸா? பார்ஷலி ஆர் கம்ப்ளீட்லி, அது பொறுத்து இருக்கு. ரெண்டாவது வந்து மோலாரிட்டி ஆஃப் த ஆசிட். அந்த ஆசிட் வந்து மினிமம் நம்ம வந்து பெக்காட்டா ப்ரிப்பேர் பண்ணோம்னா மச் லோவர் த பிஹெச். அது என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட்ல நிறைய தண்ணி கலந்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லைட்டாக பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், அதாவது கெட்டிங் வீக்கர். ஸோ அந்த பெக்காட்டான த மோலாரிட்டினா இப்போ நம்ம எப்படின்னா மோலாரிட்டினா இப்படி கைஸ், அதாவது ஒரு ஒரு மைலோ குடிக்கிறீங்க, ஒன்றில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க, இன்னொன்றில் வந்து தண்ணி குறவா ஊற்றுறீங்க, அதாவது டைல்யூட்டா கான்சன்ட்ரேட்டடா அந்த மாதிரி. ஸோ மோலாரிட்டினா அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆயா இருந்துச்சுன்னா வாட்டர் குறவாக இருக்குது, சால்யூட் அதிகமாக இருக்குது. ஸோ மோ அசிடிக், மோஸ்ட் ஸ்ட்ராங்கர்ல அது அசிட் ஆர் அல்காலி. அப்புறம் பேசிசிட்டி ஆஃப் an acid பொறுத்து இருக்கு. The number of ionizable hydrogen atom per molecule, whether it's a monoprotic, diprotic or triprotic. மோனோனா இது எல்லாமே அசிட் தான், எல்லாமே கம்ப்ளீட்லி டிசால்வ் பண்றதுன்னு வச்சுக்கிங்க. அதுலேயே பொறுத்து இருக்கு ஒரு மாலிக்யூலுக்கு எத்தனை ஹைட்ரோஜன் ரிலீஸ் பண்ணுதுன்னு. இப்போ மோனோனா ஒரு ஹைட்ரோஜன் தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். டைப்ரோட்டிக்னா ஒரு வாட்டி அது அயோனைஸ் பண்ணால் 2 ஹைட்ரோஜனை அடித்து தள்ளும், அப்படின்னா அது வந்து சல்ஃபரிக் ஆசிட் H2SO4. இன்னொரு ஆசிட் இருக்கு, ஒரு வாட்டி அது அயோனைஸ் பண்ணிச்சுன்னா 3 ஹைட்ரோஜன் கொடுக்கும், அதுக்கு பேர் ட்ரைப்ரோட்டிக் ஆசிட். எக்ஸாம்பிள் வந்து பாஸ்பரிக் ஆசிட். மறக்கக்கூடாது, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, இது வந்து இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம இதுக்கு தேவை. சம்டைம்ஸ் வந்து என்னது பேப்பர் 2 செக்ஷன் சிக்கு தேவை. சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய சொல்லுவாங்க.
experiment to investigate relationship between pH value with the molarity of the solution. Okay, molarity na பெக்காத்தா நான் மாதிரி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா manipulated வந்து concentration of sodium hydroxide solution and hydrochloric acid. Responding, we want to see the pH value. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா hydrochloric acid பாருங்க, இது molarity 1, 0.1, 0.01, 0.001, 0.0001. இதுதான் பாலிங் பெக்காட், மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டட்னு அர்த்தம். இது வந்து லீஸ்ட் கான்சென்ட்ரேட்டட்னு அர்த்தம். பாருங்க 0.001னா தண்ணி ரொம்ப கூடையா போச்சுன்னா பாருங்க அதோட pH வேல்யூ 4 ஆச்சு. அதுவே நம்ம திக்கா ப்ரிப்பேர் பண்ணோம்னா pH கோசம். See that or not? அதே மாதிரி தான் அல்காலிக்கும். kalau dia punya ni concentration dia too high, 1.0 னா சரியான high, 0.01 னா சரியான நிறைய தண்ணி ஊத்திட்டாக்கா dia punya pH value 10 saja. Kalau jadikan pekat punya alkali like 1.0 வச்சிருந்தோம்னா 14 வருது pH value. கையில பட்டுச்சுன்னா கை ஓட்டை ஆயிரும். Too corrosive. So here we can see, right, நம்மளுக்கு எப்பவுமே புரியணும் pH வேல்யூ வந்து ஆசிடோட குறைஞ்சாதான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அல்காலிக்கு ஆப்போசிட் புலா, pH வேல்யூ ஏறினா தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ kita boleh tengok higher the concentration of sodium hydroxide solution, higher the pH value. Yes. And for acid, higher the concentration of hydrochloric acid, lower the pH value. Because lower the pH value, stronger the acid. Okay, just an experiment, go very fast. Okay, and the experiment oda example avanga calculation la ketirukanga. Okay, we will see this. irunga idu nanu rotate panikren enakku konnar irunga. Okay, ready? இன்னைக்குள்ள பாடம் சரியான சொன்னாங்க தான். 6.5, 6.6. Hopefully I can go until there. So let's see. Okay. Okay, the diagram. Okay, the diagram below show the reading of pH meter for 4 different type of concentration of acid. The aim of the experiment is to investigate the relationship between the concentration of hydrogen ion and pH value. So நம்ம எல்லாருக்கும் தெரியும் concentration of hydrogen ion and pH value. Concentration of hydrogen ion வந்து அதிகமா ஆவுச்சுன்னா lower the pH value. This is a basic நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு எப்படி சொல்றது early assumptionல hypothesis. Okay, right. சரி பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இனி 0.1 mol is 0.01 mol. ரெண்டுமே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். புரியுதா? இது வந்து இப்போ வந்து ஒரே விதமான ஆசிட், ஆனா நம்ம என்ன மாத்தி இருக்கோம்? மோலாரிட்டியை மாத்தி இருக்கோம். மோலாரிட்டினா என்னது? கான்சென்ட்ரேஷன். மோலாரிட்டி தான் கான்சென்ட்ரேஷன், கான்சென்ட்ரேஷன் தான் மோலாரிட்டி. ஓகே, so hydrochloric acid is a strong acid that ionize completely in water to form hydrogen ion. இதுல 0.1 வந்து much more concentrated la. 0.1 mole of hydrochloric acid ionized to form 0.1 mole தான். ஏன்னா வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல ஒரு மாலிக்யூல் ஒரு ஹைட்ரோஜன் அயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது பாருங்க 0.1 mole DM cube தானே இருக்கு. அதனால 0.1 mole DM -3 ஹைட்ரோஜன் அயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது நான் இன்னும் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் சொல்லி தரல, அதனால இது கொஞ்சம் அப்புறமா நம்ம பார்ப்போம் இதை. பட் இப்போதைக்கு இப்படி தெரிஞ்சு வச்சுக்கீங்க. ஓகே, ரைட். ஸோ அதோட அயோனைசேஷன் ஈக்குவேஷன் பாருங்க. ACl
ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹைட்ரோஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் 0.1 mol dm -3 தான் கொடுக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. 0.01 mol dm³ hydrochloric acid போல ionized to form 0.01 தான். ஓகே, 0.01 ஹைட்ரோஜன். ஏன்னா அது வந்து மோனோப்ரோட்டிக், அதே கான்சன்ட்ரேஷனில் தான் வந்து கொடுக்கும். Concentration of hydrogen in 0.1 mol hydrochloric acid is higher. அதாவது ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இங்க இருக்குதுல இதை வச்சு இதுதான் கான்சென்ட்ரேஷனே. அவனுங்க அப்படிதான் ரொம்ப இழுத்து இழுத்து பேசுவானுங்க. ஓகே, நம்ம பார்த்தோன்னே 0.1 is higher, right? So 0.1 is higher than 0.01. So the pH value of 0.1 is lower lah. ஏன்னா அது ஒன்றும் ஸ்ட்ராங்கர் இல்லை. 0.1 is higher. So அதோட pH வேல்யூ பாருங்க, lower. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம கம்பேர் பண்ண போகிறது. இப்போ வந்து அதை வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் வச்சு கம்பேர் பண்ணோம். ஸோ இதில் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? இதில் ஃபேக்டர் வந்து கான்சென்ட்ரேஷன். ஓகே, இதில் ஃபேக்டர் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒன்று வந்து டைப்ரோட்டிக் ஆசிட், இன்னொன்று வந்து மோனோப்ரோட்டிக் ஆசிட். பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட், பேசிசிட்டி ஆஃப் ஆசிட், அதாவது மோனோப்ரோட்டிக்கா, டைப்ரோட்டிக்கா, ட்ரைப்ரோட்டிக்கா. இப்போ ரெண்டுமே ஒரே கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறோம். ஒன்று மோனோ, ஒன்று டை. இது எப்படி மாறுது? நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனோ வந்து 1.3 காட்டுது, ஹையர். டைப்ரோட்டிக் மச் லோவர். அப்போ டைப்ரோட்டிக் இன்னும் ஸ்ட்ராங்கராக காட்டுற மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆசிட் தான். ஆனால் இது ஒரு வாட்டி அயோனைஸ் பண்ணால் ஒரு ஹைட்ரோஜன் தான் கொடுக்கும். இது ஒரு வாட்டி ஹைட்ரோஜன் பண்ணிச்சுன்னா 2 ஹைட்ரோஜன் கொடுக்கும். ஓகே, ஸோ சல்ஃபரிக் ஆசிட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்ரோட்டிக் ஆசிட்ல 0.05 mol dm³ sulfuric acid ionize completely in water to form. ஓகே, நல்லா கவனம். அது 0.055 இருக்கு. ஆனால் அது எவ்வளோ ஹைட்ரோஜன் கொடுக்கும்? டைம்ஸ் 2. டைம்ஸ் 2. ஸோ வைஷ்ணவி 0.05 டைம்ஸ் 2 எவ்வளோ? 0.1. 0.1 mol dm³. அதே அது மோனோப்ரோட்டிக்னா அதை பார்த்தீங்களா? 0.1 0. வரும். 0.01 0.01 மோனோப்ரோட்டிக். நீ எவ்வளோ போடுறியோ அது அப்படியே கொடுக்கும், டைம்ஸ் 1. ஆனால் டைப்ரோட்டிக் டைம்ஸ் 2 பண்ணி கொடுக்கும். ஓகே, அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா H2SO4 2 ஹைட்ரோஜன் கொடுக்குது. நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். SO4 2-. இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு டீச் த பேசிக்காக. உங்களுக்கு தெரியும்ல, H2SO4. அப்போ இதில் நம்ம ஹைட்ரோஜனும் SO4 2- வந்துடும். ஆனால் ஹைட்ரோஜன் இங்கே 2 இருக்கிறதுனால நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 போடுறோம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாலிகுல் ஆஃப் ஆசிட் 2 ஹைட்ரோஜன் அயான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 0.05 போட்டீங்கன்னா 0.1 mol dm³ வருது. Hydrochloric acid is a strong monoprotic acid. 0.05 போட்டீங்கன்னா 0.05 ஹைட்ரோஜன் தான் வரும். ஓகே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நம்ம ஏன் திருப்பிங்க 0.01 கொடுத்துருக்காங்க? லூஸ் மாதிரி 0.05ன்னு எழுதியிருக்கணும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் 0.05 தானே போட்டிருக்கானுங்க. got a lot of error in this book. ஓகே, 0.05 mol dm³. அது மோனோப்ரோட்டிக் தானே. நீ எவ்வளோ போடுறியோ டைம்ஸ் 1 அதே தான் கொடுக்கும். 0.05 தான் கொடுக்கும். ஸோ kita boleh nampak concentration of hydrogen ion in 0.05 mol dm³ sulfuric acid is twiceன்னு சொல்லலாம், இல்லாட்டியும் டபுள் ஆஃப்னு சொல்லலாம். டபுள் ஆஃப், ஆமாம் தானே. இங்கே 0.05 வேணா, இங்கே 0.1 பாருங்க. ஸோ டபுள் ஆஃப்
0.05 mole dm cube of hydrochloric acid. Therefore, the pH value acid for the sulfuric acid is lower. That means sulfuric acid is stronger lah. Okay, அடுத்து பார்க்கலாம். அடுத்த factor. அடுத்த factor பார்த்தீங்கன்னா the strength of acid. Strength of acid பார்க்கிறோம். இது வந்து strong acid, இது weak acid. ஒரே concentration, இப்போ ஒரே basicity தான். இதுவும் monoprotic, இதுவும் monoprotic தான். ஆனா strength different. Hydrochloric acid is a strong acid. Strong acid ionized completely in water to produce high hydrogen ion. For example, 0.1 mole dm cube hydrochloric acid completely ionized completely in water to form அதே amount of இதுதான் 0.1 mole dm -3 hydrogen. அதே மோல் தான் கொடுக்கும். Ethanic acid is a weak acid and ionized partially in water to produce lower concentration of hydrogen ion. இப்போ 0.1 mole of ethanic acid போட்டிங்கன்னா அது அயோனைஸ் பண்ணி வெளியாக்குற அந்த amount of hydrogen ion is very few. Produce less than 0.1 mole dm -3. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம CH3 கொடுத்தோம்னா CH3COO minus H plus இந்த மாதிரி பிரியணும். எல்லாமே ஆனால் இந்த மாதிரி பிரியாது. சிலது அப்படியே CH3COOH அப்படியே இருக்கும். அதுதான் பார்ஷலி. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது ஈக்குவேஷனாக எழுதும் போது அது லெஸ் தென் நம்ம என்ன போட்டோமோ அதுக்கு லெஸ் தென்னாக தான் வரும். ஸோ இதில் நம்ம பார்க்குறோம் concentration hydrogen ion in 0.1 mole cube of hydrochloric acid is higher. ஏன்னா இங்கே 0.1 போட்டால் 0.1 கரெக்டாக வந்துடுது எங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல. ஆனால் இத்தானிக் ஆசிட்ல போட்டாக்கா less than that. Okay, so conclusion here, the pH value of 0.1 mole dm cube of hydrochloric acid is lower than 0.1 mole dm cube of ethanic acid. Okay, bye. So in the exercise is a very good exercise. ஏன்னா concentration எப்படி ஹூராய் பண்ணணும், பேசிசிட்டி எப்படி ஹூராய் பண்ணணும், அந்த அந்த 0.01 அதெல்லாம் இல்லை. மெயினாக வந்து அந்த ஸ்ட்ராங் ஆசிட்குள்ளார எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்குள்ளார எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் பேசிசிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், 3 சிச்சுவேஷனும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வெரி குட். ஓகே, வி கண்டினியூ. குயிஸ் கேள்வி அப்புறம் வருவோம். குயிஸ் கேள்வி நீங்கள் மொதல் செஞ்சு வைங்க. இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நான் இப்போது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். வீக் ஆசிட்னா எப்படி இருக்கணும். ஓகே, கொஞ்சம் நம்ம நல்லா ரீகால் பண்ணிக்கிங்க. வீக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட், அப்புறம் மோனோப்ரோட்டிக்னா என்னது, டைப்ரோட்டிக்னா என்னது, அப்புறம் ட்ரைப்ரோட்டிக்னா என்னது, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது, பிஹெச் வேல்யூ கல்குலேஷன், பிஓஹெச் கல்குலேஷன், த ரோல் ஆஃப் வாட்டர், இது எல்லாம் தான் நம்ம சோஃபா நம்ம கவர் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள். ஓகேயா? சரி, இன்னைக்கு நம்ம நம்மளோட விஷயத்துக்கு போயிடலாம். ஒன் செகண்ட், let me upload it. 6.4 6.5 எடுத்துக்கிங்க. Okay, guys,
chemical properties of acid and alkali. சரி, இன்னைக்கு இது படிக்க போறோம். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஃபார்ம் 2லே படிச்சிருக்கோம். we have the knowledge, but then we want to do it in a proper way lah. இங்க படிக்கும்போது ஓகே, இப்போ என்னன்னா before we start, this subtopic require a lot of chemical equation building. So in order for you to master that, first we need to recap whether you can write the chemical formula for the following or not. ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபார்முலா உங்களுக்கு எழுத தெரியணும். இதுக்கப்புறம் வந்து தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு 4 minutes தரேன், 5 minutes. இது எல்லாத்தையும் நீங்கள் டக்கு டக்குன்னு செய்யுங்க பார்ப்போம். 5 minutes to recall all your formula without referring anything. Try your best. Visalachi. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்படி. Yes, hydrochloric acid. HCl. Nitric acid. HNO3. Okay, good. Sulfuric acid. H2SO4. H2SO4. Ethanic acid. CH3COOH. Very good. Magnesium oxide. MgO. MgO. Okay. So magnesium வந்து நீங்க பாத்துக்கணும். Magnesium +2, oxygen வந்து -2. Okay. Calcium oxide. CaO. CaO. Same reason. CuO and PbO. PbO. Yes, good. Alright. Thank you. Okay, next. அடுத்த column. அடுத்த row. Sorry. Vaishnavi. Sodium hydroxide. Okay, so sodium hydroxide NaOH. NaOH. Potassium hydroxide. KOH. Very good. KOH. Calcium hydroxide. CaOH. CaOH வராது. Ca வந்து இது வந்து calcium +2. Hydroxide வந்து -1. CaOH2. OH bracketல 2. Okay, right. Sodium carbonate. NaNO3. Sorry. NO2CO3. Na2CO3. ஏன் அப்படின்னா வந்து sodium +1, carbonate வந்து CO3 2-. அப்ப அதோட 2 சோடியம் கிட்ட வந்துரும். ஓகே, sodium nitrate. NaNO3. Yeah, NaNO3. Potassium sulfate. K2SO4. K2SO4. Very good. Barium hydroxide. BA(OH2). OH2. ஏன்னா பேரியம் வந்து +2, ஹைட்ராக்சைடு வந்து -1. Sodium chloride. NaCl. Okay, good. Next row. Back to Visa. Magnesium hydroxide. MgOH2. MgOH2. Yes. And in bracket NH4 2SO4. NH4 Yes. SO4. Correct. ஏன்னா sorry. NH4 plus வரும், SO4 2- வரும். Okay, kita cross. So NH4 2 வரும். Yes. Hydroxide ion. OH-. Sodium sulfate. Na2SO4. Na2SO4. Magnesium. Mg. Zinc. Zn. Sodium. Na. Calcium carbonate. CaCO3. CaCO3. Okay. Next, Vaishnavi. Carbon dioxide. CO2. Copper 2 carbonate. CuCO3. CuCO3. Correct. Water. H2O. H2O. Hydrogen. H2. Sodium oxide. Na2O. Na2O. Magnesium nitrate. Mg bracket NO3 2. Mg bracket NO3 2. Yes, correct. Is positive 2 is -1. So Mg NO3 bracket 2. Okay, right. சரி. ஓகே, கெமிக்கல் ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக பக்காவாக சொன்னீங்க. வெரி குட். இது அப்படியே நம்ம அப்புறமா ஈக்குவேஷனில் எழுதுறப்பையும் இருக்கணும். ஓகே, ரைட். ஆசிட்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், ஆசிட் ரியாக்ட் வித் பேஸ்
to produce salt and water. பேஸ்னா அது கீழே அல்காலியும் இருக்கு. நம்ம இதை லாஸ்ட் டைம் வந்து ஃபார்ம் 2ல படிச்சிருக்கோம். acid plus alkali akan menghasilkan salt plus water, நியூட்ரலைசேஷன் படிச்சோம். எஸ், இது வந்து நியூட்ரலைசேஷன் தான். இது கைண்ட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் தான். ஓகே, அப்புறம் acid react with reactive metal to produce salt and hydrogen gas. அதே மெட்டலாக இருந்துச்சுன்னா ஹைட்ரோஜன் கேஸ் கொண்டு வரோம். இதுவும் ஃபார்ம் 2லே படிச்சிட்டோம். ஓகே, ஸோ அது நம்ம பார்ப்போம். எப்பவுமே சால்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். acid react with metal carbonate. கார்பனேட்னா சால்ட் இருக்கும், வாட்டர் இருக்கும். ஸோ கார்பன் இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். acid ஸோ அது வந்து பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது salt plus water. அதே மெட்டல் கார்பனேட் கூட பண்ணும்போது ஸோ சால்ட் எப்படியுமே இருக்கும், வாட்டரும் இருக்கும். இதில் ப்ளஸ் கார்பன் இருக்குல்ல, அதனால கார்பன் டை ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் எசிட்டுங்க மெட்டல் மட்டும் இருந்துச்சுன்னா எசிட்டும் மெட்டலும் அதை வச்சு நம்ம என்ன சால்ட் வச்சுக்கலாம். வாட்டர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டல் போட்டோன்னா ஹைட்ரோஜன் கேஸ். ஸோ இதில் வந்து பேசிக்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லைம் வாட்டர் பாய்க்கணும். டு டெஸ்ட் த கார்பன் டை ஆக்சைடு. ஹைட்ரோஜன் கேஸை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா பேர்னிங் வுடன் ஸ்பிளிண்டர் பாய்க்கணும். பேர்னிங் வுடன் ஸ்பிளிண்டர். ஏன்னா நீங்கள் ஹைட்ரோஜன் கேஸில் போயிட்டு பற்ற வச்சிங்கன்னா என்ன பண்ணும், பாப் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் அ பாப் சவுண்ட். ஓகே, Visalachi, how you test the water? Water need test. வாட்டருக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்கா? No. தெரியலையா? No, sir. ஓகே, அதுக்கு பேர் வந்து கோபால்ட் குளோரைட் பேப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபார்ம் 2ல சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. கோபால்ட் குளோரைட் பேப்பர். இது வந்து என்ன பண்ணுன்னா, வாட்டர் இருந்துச்சுன்னா ப்ளூ டு பிங்க் கலருக்கு மாறும். ப்ளூ டு பிங்க் கலர். ஓகே, வாட்டர் டெஸ்ட் பண்ணோம்னா கோபால்ட் குளோரைட் பேப்பர் பாய்க்கலாம். அது வந்து ப்ளூ டு பிங்க் கலருக்கு மாற்றும். தெரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். ரெடி? ஓகே, கவனிங்க. ஓகே, இப்போ முதல்ல acid react with base பார்க்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் acid react with copper to oxide. சரி, இப்போ ஹைட்ரோக்ளோரிக் acid react with copper to oxide. இதுக்கு என்னென்ன அப்சர்வேஷன் நம்ம பார்க்கலாம். சரி, கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் acid ACl எழுதிக்கிங்க. கலபோலியா எவ்ரி டைம் ரைட் த பேஸ் நேம். அப்போ சொன்னாங்க இருக்கும். நம்மளுக்கு acid வந்து எப்பவுமே ரெண்டாவதாக எழுதுங்க. ஏன்னா சால்ட்டோட பேர் வைக்கிறதுக்கு சின்னாங்க இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் 2 ஆக்சைடு தானே. காப்பர் 2னா ஞாபகம் வச்சுக்கணும், Cu2 ப்ளஸ், ஆக்சைடும் 2 மைனஸ். ஸோ அப்போ CuO மட்டும் தான் வரும். காப்பர் 2 ஆக்சைடு சம்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். கொஞ்சம் இடம் விட்டுக்கணும் பாசிட்டிவ் முடிஞ்சோடனே. அப்படி ஏதாவது நம்ம பேலன்ஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா பக்கத்தில் எழுதுறதுக்கு இடம் இருக்கும். ஓகே, அக்கான் menghasilkan. ஓகே, நல்லா கவனிங்க. சால்ட். ஓகே, அசிட்டும் பேஸும் சேர்ந்தாக்கா சால்ட் ப்ளஸ் வாட்டர். அதனால சால்ட்டோட பேர் எப்படி செய்யணும், இங்கே இருக்கிற மெட்டல் பேர் எடுத்துக்கணும், இங்கே இருக்கிற எனாயன் எடுத்துக்கணும், அசிட்ல இருக்கிற எனாயன் பேர் எடுத்துக்கணும். ஸோ காப்பரும் குளோரினும் எடுத்து சேர்த்தா காப்பர் 2 குளோரைட் வரும். அப்போ நீங்கள் பாருங்கள், காப்பர் வந்து அவசரப்படக்கூடாது. காப்பர் வந்து Cu2 ப்ளஸ், குளோரின் வந்து Cl மைனஸ். புரியுதா? அப்போ CuCl2 வரணும். CuCl2 ப்ளஸ் அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்ன, இந்த ஹைட்ரோஜனும் இந்த வாட்டரும், ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும். ஸோ H2O மறந்துடாதீங்க. சால்ட் ப்ளஸ் வாட்டர் வந்துருச்சா? சரி, இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. அழகாக பேலன்ஸ் பண்ணுங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இங்கே Cl2 இருக்கா, இங்கே 2 போட்டே ஆகணும்.
H 2 வந்துருச்சு அழகா, Cl2 2 வந்துருச்சு, ஆக்சிஜன் 1, காப்பர் 1 கரெக்டாக இருக்குது. இங்கே 2 தப்பா பண்ணுற வேலை தான். ஓகே, அடுத்தது சாப்டர் 4 சொல்லியாச்சுல, Cu2+ வந்து ப்ளூ கலரில், அதனால நம்ம என்ன சொன்னோம், கலர்லெஸ் சொல்யூஷன், அதாவது ஆசிட் வந்து ஆரம்பத்தில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். கலர்லெஸ் சொல்யூஷன் டர்ன்ஸ் ப்ளூ. அப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம இன்ஃபரன்ஸ் சொல்லணும். இன்ஃபரன்ஸ் நம்பர் 1, பிளாக் சாலிட் ஏன் டிசால்வ் ஆகுது, பிகாஸ் copper to oxide reacts with sulfuric acid. ஒரு அப்சர்வேஷன் செஞ்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற இன்ஃபரன்ஸ் தெரியணும். அப்புறம் கலர்லெஸ் சொல்யூஷன் ஏன் டர்ன் ப்ளூ ஆகுது, பிகாஸ் copper to chloride solution is formed. The salt copper to chloride has Cu2+ ion which produce blue color of the solution. Or you can just tell it indicates the presence of Cu2+. Okay, right, எழுதிட்டீங்களா? சீக்கிரம் எழுதுங்க, நம்ம அடுத்த ரியாக்ஷன் போயிடலாம். டன் விளங்க மாட்டேன். வைஷ்ணவி Okay, sir, done. டன். ஓகே, அடுத்து போங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பார்ட், நல்லா கவனிங்க. ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல், இது நம்ம வந்து ஃபார்ம் 2லே பார்த்துட்டோம். Contoh di sini saya ambil sulfuric acid react with magnesium. Magnesium ribbon-னா அது ribbon-னா அது கப்பிங்கன்ல பீத்தா. சரி, இப்போ இதுக்கான கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்கலாம், கவனிக்கலாம். sulfuric acidனா H2SO4 react with magnesium. ஓகே, சாரி, நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கல. முதல்ல அதாவது இது வந்து தப்பு இல்லை, உங்களுக்கு நீங்கள் முதல்ல எழுதுறீங்களா, அதனால நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். முதல்ல மாற்றி எழுதுனா ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, எப்போவுமே ஆசிட் வந்து ரெண்டாவது எழுதுங்க. அப்போ அதில் இருக்கிற எனாயன் பார்ட், இதில் இருக்கிற கெட்டாயன் பார்ட் ரெண்டையும் ஞாபகம் பண்ணுங்கள், சால்ட் வந்துடும். எம்ஜியும் 2+, SO4 வந்து 2-, அதனால் MgSO4 அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் வாட்டர் போட்டுறாதீங்க பழக்க தோஷத்தில், இது ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் sahaja, jadi hydrogen. So semua balance, tak payah buat apa-apa. Okay, tak payah buat apa-apa saya rasa. ஏன்னா அவங்க சல்ஃபரிக் ஆசிட் பாய்ச்சதுனால அது பேலன்ஸ் ஆயிடுச்சு. அது ஏதாவது மோனோப்ரோட்டிக் பாய்ச்சாங்கன்னா நம்ம 2 போட வேண்டிய நிலைமை வரும். ஓகே, ரைட், இப்போதைக்கு எல்லாம் பேலன்ஸாக தான் இருக்குது. சரி, அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்கணும், மெக்னீசியம் வந்து ஆக்சுவலி கிரே கலரில் இருக்கும், ரைட்டா? அது வந்து ஆசிட் உள்ள போனோடனே அது என்ன பண்ணும், டிசால்வ் ஆரம்பிக்கும், அது நம்மளால பார்க்க முடியும். ஸோ த கிரே solid dissolve. ஓகே, ரெண்டாவது வந்து வேற என்ன சொல்லலாம், effervescence occur. effervescenceனா ஓகே, நம்ம உங்களுக்கு அவ்வளோ தூரம் சொல்ல வேணாம். ஓகே, மேபி கேஸ் பபிள்ஸ் ஆர் ரிலீஸ் போடுறேன். அந்த அப்படியே ப்ளூ 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 அந்த முட்டை விடல, அது கேஸ் பபிள்ஸ் ஆர் ரிலீஸ்ட். அதாவது எஃபர்வசன்ஸ், அது பேர் வந்து எஃபர்வசன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்று நீங்கள் போட்ட உடனே இப்படி முட்டை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எஃபர்வசன்ஸ் ஆக்கர்ஸ். ஓகே, மூணாவது இது வந்து ஹைட்ரோஜன் இல்லை, நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஹைட்ரோஜனை.
when a burning wooden splinter brought near to the mouth of test tube, a pop sound can be heard. ஓகே, இது மூணும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அந்த மிமாங் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது இதுதான் ப்ரொசீடியர். ஒன்னாவது, மெக்னீசியம் இது கிரே சாலிட், அதாவது அந்த மெக்னீசியம் ஏன் டிசால்வ் ஆகுது? ஏன்னா மெக்னீசியம் ரியாக்ட் வித் சல்ஃபரிக் ஆசிட். ரெண்டாவது, ஏன் கேஸ் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகுது? ஏன்னா ஹைட்ரோஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. மூணாவது, when a burning wooden splinter brought near to the mouth of the test tube, a pop sound can be heard. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரோஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ். ஸோ ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் ஒரே இதுதான், இன்ஃபரன்ஸ் தான். ரெண்டு அப்சர்வேஷன் சொல்லலாம், ஆனால் இன்ஃபரன்ஸ் என்னமோ ஒன்று தான். ரெண்டாவதும் ஹைட்ரோஜன் கேஸ் ப்ரொடியூஸ் தான். மூணாவது பாப் சவுண்ட் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது? ஹைட்ரோஜன் கேஸ் ப்ரொடியூஸ் தான். ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் ஒரே இன்ஃபரன்ஸ் தான். ஓகே, எழுதிக்கிங்க சீக்கிரம். Okay, done one. Done two. சரி, ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கிங்க, ஆசிட் dengan base salt plus water saja. Acid dengan metal salt plus hydrogen gas saja. Acid dengan metal carbonate baru banyak, ada 3 benda. Okay, kita tengok hydrochloric acid react with copper to carbonate. Simple. Okay, முதல்ல copper to carbonate எடுத்துக்கிங்க. Copper to carbonate Cu2 plus carbonate CO3 2 minus. அப்ப நம்ம எழுதும் போது CuCO3 வரும். Copper to carbonate plus hydrochloric acid menghasilkan, okay, நான் என்ன சொல்லியிருக்கேன்? Cation of your copper to carbonate, anion of your acid gabung jadi nama salt CuCl2 plus, ஓகே, நேரா H2 CO3 இருக்கு, அதை கம்பைன் பண்ணி விட்டுறாதீங்க. ஓகேயா, நம்ம எப்பவுமே நம்மளோட கார்போனேட், மெட்டல் கார்போனேட் கலர் ரியாக்ட் dengan acid, salt, water plus carbon dioxide. Salt, water plus carbon dioxide. ஓகே, பேலன்ஸா இருக்கான்னு பாருங்க. Cl வந்து இங்க 2 போட்டிருக்கேன்னா மறந்துடாதீங்க. காப்பர் குளோரைட் வந்து நீங்க இங்க Cu இங்க Cl அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணிடாதீங்க. யோசிங்க முதல்ல. காப்பர் வந்து சார்ஜ் +2, Cl வந்து மைனஸ், கிராஸ் பண்ணும்போது CuCl2 தான் வரும். அப்ப Cl 2 இருக்கா? 2 இங்க போட்டுருங்க. அப்ப ஹைட்ரோஜன் 2 வந்துடும். ஓகே, பேலன்ஸா இருக்கு. ஆக்சிஜன் 3 காட்டுறாங்க, இங்க 2 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், பேலன்ஸ். ஓகே, எவ்ரிதிங் பேலன்ஸ். ஓகே, நீ பீஸ் எடுத்துக்கோ. சரி, கிளாஸ் வருது. ஓகே, அப்சர்வேஷன். ஓகே, இன்னைக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, ரைட், வாங்க guys, என்ன அப்சர்வேஷன் பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எங்க விட்டேன், காப்பர் டு கார்பனேட் வந்து டிசால்வ் ஆகும் as usual ஆசிட்குள்ளார. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா கேஸ் பபிள்ஸ் ஆர் ரிலீஸ், ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுல, அதனால. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஐ திங்க் தட் அப்புறம் வந்து நீங்க அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க? லைம் வாட்டர். ஸோ அதனால லைம் வாட்டர் டர்ன்ஸ் கிளவுடி, மறந்துடாதீங்க. அதுக்காக தான் லைம் வாட்டர் வச்சிருக்காங்க.
ஓகே, ஸோ அப்சர்வேஷன் எல்லாத்தையும் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாய்க்கிறோம், காப்பர் டு கார்பனேட்டா. சரி, காப்பர் டு கார்பனேட் வந்து ஓகே சாலிட், அந்த பேர்லாம் பாய்க்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள் அப்சர்வேஷன் பாய்க்கும் போது நான் பாருங்கள் பேர் தான் காப்பர் டு கார்பனேட் டிசால்வ் அப்படி பாய்க்க மாட்டேன். the solid dissolve, the white solid dissolve, the grey solid dissolve அந்த மாதிரி தான் பாய்க்கணும். ஓகே, காப்பர் டு கார்பனேட் வந்து கிரீன் கலரில் இருக்கும். Cu2+ தான் வந்து என்ன சொல்லுவாங்க, Cu2+ தான் வந்து ப்ளூ கலரு. CO3 இருக்கும் போது அது சாலிட், அது வந்து ஸ்லைட்டாக க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு கலர் தெரியலனா ஜஸ்ட் ரைட் என்ன சொல்லுவாங்க, த சாலிட் டிசால்வ் அப்படி மட்டும் போட்டுருங்க டு பி சேஃப். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃபர்வசன்ஸ் occur. இப்போ நீங்கள் எஃபர்வசன்ஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். எஃபர்வசன்னா என்ன அர்த்தம், கேஸ் பபிள் ரிலீஸ். அதுக்கும் சேர்த்து எழுதிருவோம். லைம் வாட்டர் டர்ன்ஸ் cloudy. Untuk chemistry kita ada three terms only we can accept: cloudy, chalky, milky. எது பாய்ச்சாலும் ஓகே. Lime water turns cloudy or chalky or milky. Okay, so ஒன்னாவது ஏன் solid dissolve ஆகுது, because copper to carbonate react with acid. அடுத்தது effervescent occur. Effervescent gas bubbles all release. Why? Lime water turns cloudy. Why? Carbon dioxide gas is released. எழுதிக்கீங்க. Done, sir. Done. Chemical properties of alkali பார்க்கலாம். Okay, chemical properties of alkali. Alkali react with acid to produce salt and water. இது நம்ம மேத acidலே படிச்சிட்டோம். அசிட்டும் பேஸும் சேர்த்தா salt plus water. அதே தான் அல்காலியும் அசிட்டும் சேர்த்தாலும் salt plus water, நியூட்ரலைசேஷன். ஆக்சுவலி இதுதான் நியூட்ரலைசேஷன். ஓகே, நாட் எவ்ரி பேஸ் கேன் பி, அதுவும் நியூட்ரலைசேஷன் தான் சொல்லுவாங்க. அல்காலி பாய்க்கும் போது தான் நம்ம டைட்ரேஷன் செய்ய முடியும். ஓகேயா, டைட்ரேஷன்லாம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபார்ம் 2ல. ஓகே, ரைட். ரெண்டாவது பாயிண்ட், when a mixture of alkali and ammonium salt is heated, ammonia gas is released. ஓகே, அல்காலியும் அமோனியம் சால்ட்டும் நம்ம ஹீட் பண்ணோம்னா ஒரு அமோனியா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அமோனியா கேஸ் வந்து அல்காலி, பஞ்சன் ஸ்மெல். இதோட கேரக்டரிஸ்டிக் நம்மளுக்கு தெரியணும். இதுக்கு வந்து பஞ்சன் ஸ்மெல்னு சொல்லுவாங்க. பஞ்சன் ஸ்மெல், அண்ட் இட் இஸ் அ alkaline gas. It's a weak alkali as well. Addition of any alkali to most metal ion. இப்போ acid plus metal ion என்ன ஆகுது, ஹைட்ரோஜன் கேஸும் சால்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் அல்காலி கூட அந்த மாதிரி இல்லை. அல்காலியும் மெட்டலும் சேர்ந்துச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் insoluble metal hydroxide precipitate. சரி, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், alkali react with acid. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், salt plus water product. சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ரொம்ப பேசிக். ஸோ NaOH plus Cl HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ நீங்கள் பார்க்கணும், இங்கே இருக்கிற Naவும் இங்கே இருக்கிற Clவும் எடுத்துக்கிங்க. ரெண்டுமே +1 -1, அதனால NaCl plus water H2O. So balance, I think it is balance. Oh, chemical equation மேலே எழுதிட்டேனா. ஓகே, அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்சர்வேஷன்லாம் தேவையில்லை இதுக்கு. ஓகே, அப்சர்வேஷன்லாம் தேவையில்லை, ஏன்னா இது அசிட் தானே ரெண்டும். ஓகே, ஐ மீன் ரெண்டு சொல்யூஷன் தானே.
சாலிடாக இருந்துச்சுன்னா இது என்னது டிசால்வ் ஆகுது இதாகுது அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். இது மாதிரிலே படிச்சிட்டோம், அதனால தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அல்காலி வித் அமோனியம் சால்ட். இது எப்படின்னு பாருங்க. அல்காலி வித் அமோனியம் சால்ட் வந்து contoh sodium hydroxide dengan ammonium chloride. ஓகே, நான் இங்கே எழுதிக்கிறேன் கெமிக்கல் ஈக்குவேஷனை. sodium hydroxide NaOH plus ammonium chloride. அமோனியம் குளோரைட் வந்து பார்த்துக்கணும். அமோனியம்னா NH4 ப்ளஸ், குளோரைட்னா Cl மைனஸ். அப்போ சேர்க்கலாம் நேராக NH4 Cl. இதுதான் அமோனியம் குளோரைட். ஓகே, akan menghasilkan. ஓகே, நான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ அது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இட் வில் ப்ரொடியூஸ் அமோனியா கேஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட சேர்த்து சில ப்ராடக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கேளுங்க. இந்த எண்ணெயை எடுத்துக்கிங்க. ஓகே, இந்த எண்ணெய் dengan Cl இது ரெண்டையும் முதல்ல எழுதிக்கிங்க. உப்பு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணோம், NaCl எப்போதும் போல். ஓகே, அதுக்கப்புறம் மெயினாக NH3 ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, NH3 அமோனியா கேஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று மேற்கொண்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணோம். எப்படின்னா இங்கே பாருங்க, இதில் வந்து NH4 இருக்குல்ல, அதில் NH3 மாறிடும். அப்போ ஒரு ஹைட்ரோஜன் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த ஹைட்ரோஜனும் இந்த OHம் சேர்ந்து தான் வாட்டராக மாறுது. ஓகே, பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ், நத்திங் நீட் டு ஆட். ஓகே, ரைட். ஸோ NH3 தான் அந்த கேஸு, கவனம். ஸோ அப்போ அப்சர்வேஷன் வந்து நீங்கள் பாருங்கள், அவங்க பாருங்கள் ரேட் லிட்மஸ் பேப்பர் எடுத்து மேலே வச்சுருக்காங்க. அப்போ அது அப்சர்வேஷன் என்ன காட்டும், ரேட் லிட்மஸ் பேப்பர் டர்ன் ப்ளூ. A pungent smell produce. அப்போ பஞ்சன் ஸ்மெல்னா என்னது, ஒரு மாதிரியான தீஞ்சு போன வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அமோனியா கேஸ். அமோனியா கேஸ் இஸ் ப்ரொடியூஸ். ஓகே, இப்படி எழுதிக்கலாம் நீங்கள். ஓகே, இன்னும் இருக்கு. அடுத்த வாரம் கெமிஸ்ட்ரி ஒரு கெமிஸ்ட்ரி மிஸ் பண்ணிடுவோம், பரவாயில்ல. ஓகே, மறந்துடாதீங்க. ஆனால் தீபாவளி முடிஞ்ச எல்லாத்தையும் 11 வருஷம் கடைசி எக்ஸாமா எது வரைக்கும் வருதா? அவங்க சொன்னாங்க சாப்டர் 6 வந்து இப்போ உள்ள சாப்டர் வந்து திஸ் சாப்டர் இஸ் லாங். ஸோ அவங்க எது வரைக்கும் முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் வருமா? ஓகே, நல்ல வேலை. எது முடிச்சிருவாங்க, 11ஆம் மாசம் கடைசினா முடிச்சிருவாங்க. எனக்கு என்னமோ அவங்க முடிக்கிற மாதிரி தெரியல. அவங்க இப்ப எப்படி என் கூட ஈக்குவலா இருக்காங்களா இல்ல கொஞ்சம் மின்னுக்கு இருக்காங்களா? ஒரு சப் டாபிக் மின்னுக்கு இருக்காங்க. ஓகேலா, ஒன் சப் டாபிக் பண்ணி. How about you, Visa? ஸ்கூல்ல என்ன எப்படி இருக்காங்க? Now in last few subtopics for chapter 6. லாஸ்ட் சப் டாபிக் போயிட்டாங்களா? Yes sir. I mean saltலாம் finish பண்ணிட்டீங்க? Yes sir. ஐயோ. Okay, that was so fast. Because அந்த குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் அந்த பேக்கா செஞ்சீங்களா? செஞ்சேன் சார். அந்த lead to chromate-ஓட அந்த இது அந்த PB chloride அந்த yellow கலரோட தானே, அது செய்யணும். Only standard solution sheets other solid sheets also. Oh, so fast your teacher. Chapter 6 is அதான் longest chapter. Yeah, that's why my teacher said that chapter 6 is the longest. If you want to finish before December holiday also. ஓகே, அப்படி சொல்லுங்க. நான் கரெக்டா தான் போறேன், என்னோட ஸ்பீட் நீங்க ஸ்கூல் ஸ்பீட் எதிர்பார்க்க கூடாது. ஓகே, குட் குட். பிசிக்ஸ் தான் சார், என்னோட பிசிக்ஸ் ரொம்ப வேகமா போறாங்க. அதான் ஒரு ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் ஒரு கோளாறு பண்றாங்க. செம்ம வேகம். பயோ அதுக்கு மேல கேட்டிங்க அழுந்துருவீங்க. ஒரு வாரம் ஒரு சாப்டர் முடிக்கிறாங்க. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னே தெரியாது. லப லபன்னு ஏதோ பேசுவாங்க. நான் டியூஷன் மட்டும் போல, பயோ கன்ஃபார்ம் ஃபெயில்.
ஆக்சுவலி பயோ வந்து டோட்டலா இம்பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அனிமல்ஸ் ஹியூமன் பத்தி படிக்கிறீங்க தானே? நீங்க ஃபார்ம் 5 போனோடனே ஃபுல்லா பிளான்ஸ், அதே சாப்டர் தான். அப்ப அவனுங்க மாற்றம் செய்யறேன்னு சொல்லிட்டு லூசு தனத்தை செஞ்சு வச்சிருக்கானுங்க. லாஸ்ட் டைம் வந்து இப்ப ரெஸ்பிரேஷன்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கீங்க, ரெஸ்பிரேஷன்ல நியூட்ரிஷன் எடுத்துக்கீங்களேன். லைக் வந்து ஹியூமன், அதுக்கப்புறம் அனிமல், அதுக்கப்புறம் பிளான்ட் முடிச்சிரும். ஓகேயா? அதுக்கப்புறம் அதான் எனக்கு தெரியும், என்னோட ஸ்டூடெண்ட் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே. நாங்க படிக்கும் போதெல்லாம் இப்படித்தான், ஹியூமன், அனிமல், பிளான் வந்துடும், முடிஞ்சிடும். இப்ப நான் பாக்குறேன் திருப்பி ஃபார்ம் 5 போனீங்கன்னா நீங்க தூக்கம் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு பிளான்ஸ் பிடிக்காது பயாலஜில படிக்கிறதுக்கு. எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளான்ஸ் பத்தி படிக்க. பட் நிறைய பேருக்கு மெஜாரிட்டி they don't like. சோ இந்த பிரச்சனை வேற வரும். அப்புறம் கெமிஸ்ட்ரி அடுக்குன வெறும் சுத்தமா சரியில்லை. ஒன்லி திங் physics they nicely done the syllabus, very nice, பக்காவா இருக்கு. ஆனா chemistry and biology out, the KSSM, the way they arrange the syllabus. Okay, சரி பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் காப்பர் டு அயான் சால்ட் சொல்யூஷன். காப்பர் டு அயான் சால்ட் சொல்யூஷன். சரி, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு எழுதிக்கலாம், NaOH. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரியாக்ட் வித் காப்பர் டு அயான் சால்ட். என்ன சால்ட்னு சொல்லல. அப்பனா நம்ம இதை அயோனிக் ஈக்குவேஷனா எடுத்துப்போம். அயோனிக் ஈக்குவேஷன் நான் இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கற்றுக் கொடுத்துருவேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கற்றுக் கொடுத்துருவேன். அயோனிக் ஈக்குவேஷன்னா வந்து கிட்டா இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, அதுவும் காப்பர் டு அயோனும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், ஓகே அப்படின்னு காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் முதல்ல உங்கள்கிட்ட காட்டுறேன். NaOH அப்புறம் காப்பர் டு அயான் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அதனால நான் Cu2+ மட்டும் எடுக்கிறேன்னு. அப்போ இது வந்து போயிட்டு என்ன ரியாக்ஷன் கொண்டு வரோம்னா, வேற ஒன்றும் இல்லை, இந்த காப்பரும் இந்த OHம் ரியாக்ட் பண்ணோம், Cu2+, OH மைனஸ், அதனால இப்படி வந்துடும் CuOH2. அப்போ இதில் OHம் Cu மட்டும் தானே தெர்லிபா டலம் ஈக்குவேஷன். இனி Na ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே தானே நிற்குது, அதனால Na வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிடுங்க, தேவையில்லை. dia tak terlibat dalam equation. Ionic equationனா இப்போ நான் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத போகிறது இல்லை, அயோனிக் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். Ionic equationனா hanya ambil ion-ion yang terlibat dalam chemical equation. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட இதை மட்டும் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் காப்பர் டு அயான் சொல்யூஷனில் Cu2+ இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து சோடியம் வேலை செய்யாது, ஹைட்ராக்சைடு மட்டும் தான் இதில் பர்தங்கும் ஜவாப், அதனால் OH மைனஸ் எடுத்துக்கிங்க. ஓகே, ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டா CuOH2 வரும். ஸோ OH இந்த இடத்துல 2 போட்டனால இங்கே நம்ம 2 போட வேண்டிய நிலைமை. ஓகே, அவ்வளோதான். இதான் அயோனிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகே, யா. அப்போ நீங்கள் பாருங்க, Cu2+ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சா, இந்த இடத்துல லிக்விட் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ கண்டிப்பாக அந்த இது வந்து ஹைட்ராக்சைடு, Cu ஹைட்ராக்சைடு வந்து அவங்க முதலே சொல்லிட்டோம், அல்காலியும் எனி மெட்டல் அயோனும் போணுச்சுன்னா இன்சால்யூபிள் மெட்டல் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ். இன்சால்யூபிள்னா பெர்சிபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். பெர்சிபிடேட்னா எப்படின்னா அப்படியே சும்மா திட்டா இருக்குது, லாரூலா. இப்போ நீங்கள் வந்து ஒரு சீனி போடுறீங்க, அந்த சீனி மேக்ஸிமம் கரைஞ்சிருச்சு, மிச்சம் இருக்கிறதுலாம் அப்படியே திட்டா அப்படியே இருக்கும், இதுதான் பெர்சிபிடேட் சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ரீக் ரேட் பெர்சிபிடேட்லாம் படிச்சிருக்கோம்ல, அப்படி திட்டா இருக்கும். ஸோ இதோட அப்சர்வேஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா, காப்பர் டு ஹைட்ராக்சைடு இருக்கு பாருங்க, காப்பர் 2ஓட கலர் வந்து நான் மல்லே சொன்னேன் ப்ளூ கலர்னு, அதனால ப்ளூ கலர் பெர்சிபிடேட் ஃபார்ம். ஆக்சுவலி ப்ளூனாலே கலர் தான், தேவையில்லை, ப்ளூ பெர்சிபிடேட் இஸ் ஃபார்ம். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டிங்கன்னா Cu2+ ion is present.
in product. Okay, அப்படி எழுதிக்கலாம். எழுதிக்கிங்க. Done, sir. Done one, done two. Okay, next போயிடலாம். Ionic equation. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, ionic equation என்னது? Ion yang terlibat dalam chemical equation saja kamu ambil. Yang tak terlibat kamu cross out. Ionic equation is an equation that show particles that change during chemical reaction. Only the particles change during the chemical reaction. Appa not change, remove them. For example, how to write an ionic equation? Kamu tengok sulfuric acid and sodium hydroxide இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். H2SO4 NaOH Na2SO4 H2O. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தது வந்து நீங்க பாருங்க, எல்லாத்தையும் வந்து நீங்க இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க. ஆனா இன் ரியாலிட்டி we won't do like this. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக சொல்றேன். ரெண்டாவது நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் வந்து அயான்ஸா பிரிங்க. H2SO4 ரெண்டா பிரிங்க. அப்ப H plus ion SO4 2-. ஸோ H2 ரெண்டு இருக்கிறதுனால நான் ரெண்டு போட்டுக்கிட்டேங்க பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு. அடுத்தது 2NaOHல அப்போ 2Na plus 2OH-. எல்லாத்தையும் அயான்ஸாக பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் அடுத்தது Na2 வந்து ரெண்டு இருக்கு, அதனால 2Na plus SO4 2- ஒன்று தான். ஹைட்ரோஜன் வந்து இது வாட்டர் வந்து நம்ம பிரிக்க முடியாது, H plus OH-, இது இப்படியே விட்டுருங்க. ஓகே, இட்ஸ் நாட் அயோனிக். வாட்டர் இஸ் அ கோவேலன்ட் காம்பவுண்ட், அதனால் அது அயோனிக் கிடையாது. அது பார்ஷலி பாசிட்டிவ் பார்ஷலி நெகட்டிவ், அது ஹைட்ரோஜன் பாண்டிங்கோட சம்மந்தப்பட்டது, இதுக்கு இல்லை. ஓகே சரி, இப்போ நீங்கள் பாருங்கள் எது வந்து அப்படியே மாறாமல் இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். SO4 2- SO4 2- அப்படியே தான் இருக்குது. தெரியுதா? SO4 2- SO4 2- cross out this. அப்புறம் அவங்களோட Na பாருங்க, Na plus ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ இதில் என்ன இருக்கு, H plus OH- akan membentuk H2O. ஓகே, அது மட்டும் தான் terlibat. அதனால H plus OH- H2O. ஸோ இதில் ரெண்டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது ரெண்டு வெட்டிடுங்க. H plus OH- equal to H2O. அதனால தான் நியூட்ரலைசேஷனோட அயோனிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா, நீ எந்த ஆசிட் வேணாலும் பாய், என்ன அல்காலி வேணாலும் பாய், ஆனால் அயோனிக் ஈக்குவேஷன் இவ்வளோதான். ஓகே சரி, இப்போ நம்ம பக்கத்தில் நீங்கள் எழுதுங்க. although I give you the answer ready. ஓகே, இப்போ பாருங்க, முதல்ல நம்ம ஜிங்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வந்து ஜிங்க் முதல்ல எடுத்துக்கிங்க. ஜிங்க் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் akan menghasilkan zinc chloride. ஜிங்கும் குளோரினும் சேர்ந்து ஜிங்க் குளோரைட். ஜிங்க் வந்து 2+, அதனால Cl2 plus H2. ஸோ ஜிங்க் வந்து Cl2னா வந்து இங்கே ரெண்டு போட்டுக்கணும். சரி, இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ நம்ம இதை தனித்தனியாக பிரித்தோன்னா எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ அப்படியே தான் இருக்கும். 2 ஹைட்ரோஜன் பிளஸ் 2 Cl- akan menghasilkan zinc வந்து 2+, Cl வந்து 2 Cl, பிளஸ் ஹைட்ரோஜன் வந்து 2 இருக்குல்ல, அதனால அது நம்ம அயோன் கிடையாது, அது வந்து மாலிக்யூல், அதனால அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் பாருங்க, H பிளஸும் ஜிங்க் 2+ம் இந்த இடத்துல ஜிங்க் 2+ம் சேம், Cl- இங்க இருக்கிற Cl- சேம். ஆக்சுவலி நான் ஒன்று லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஜிங்க்கு வந்து இருக்காது, ஜிங்க் வந்து அயோனிக் கிடையாது, ஜிங்க் வந்து மெட்டல், அதனால அது அயோன்ஸாக பிரிக்கக்கூடாது. ஓகே, அப்படின்னா இருங்க. ஓகே,
யா அந்த Cl நம்ம வெட்டிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ மாறிடுச்சு இந்த இடத்துல. H+ வந்து ஹைட்ரோஜன் கேஸாக மாறிடுச்சு. அதை மட்டும் எடுத்துக்கிங்க. அப்போ அதை மட்டும் ஈக்குவேஷன் எடுக்கும்போது ஜிங்க் + 2H+ akan menghasilkan zinc 2+ plus hydrogen gas. இவ்வளோதான். இங்கே இருக்கிற மெட்டல் அயோனா மாறிடுச்சு. இங்கே இருக்கிற H+ H2 மாறிடுச்சு. அவ்வளோதான் மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ த அயோனிக் ஈக்குவேஷன். அயோனிக் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். ஓகேயா? நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இங்கே கீழே ஐ திங்க் கான்சன்ட்ரேஷன் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்லாம் நம்ம அடுத்த வாரம் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். எல்லாம் கல்குலேஷன் கேள்வி தான். இந்த தியோரி தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், நிறைய நேரம் எடுக்கும். சரி, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் என்ன இந்த எதெல்லாம் ஹேஷ்டேக் போட்டிருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. அதெல்லாம் வந்து நம்ம அயோன்ஸாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா தே ஆல் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர், ஸோ தே டு நாட் அயோனைஸ். எதெல்லாம் ஹேஷ்டேக் போட்டிருக்கோ அதெல்லாம் வந்து அயோனைஸ் பண்ணாது. அதனால் அது அயோனா போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அயோனா இருக்கிறது பார்ப்போம் முதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் மெக்னீசியமும் நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. ஹைட்ரோக்ளோரிக் மெக்னீசியம் campur hydrochloric acid akan menghasilkan magnesium chloride plus hydrogen. நம்ம இப்போ ஒன்று நான் செஞ்ச மாதிரி ஒன்றுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. எக்ஸாமுக்கு டக்குன்னு எப்படி யோசிக்கணும்னு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனம். ஸோ இங்கே Cl வந்து 2 இருக்கிறனால நம்ம 2 போட்டுடுறோம். சரி, அந்த 2எல்லாம் விடுங்க. இங்கே மெக்னீசியம் எட்டமாக இருக்குது, இங்கே அயோனா மாறுது. இங்கே Mg தனியாக இருக்குது, இங்கே Mg இதாக இருக்குது. அதனால் Mg எடுத்துக்கிங்க. அப்புறம் பாருங்கள், ஹைட்ரோஜன் இங்கே மாலிகுலாக மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இந்த இடத்துல அயோனா இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, எப்படி செய்கிறது? இப்போ பாருங்கள், Mg எடுத்துக்க சொல்லிட்டேன், எடுத்துக்கிங்க. அப்புறம் ஹைட்ரோஜனை எடுக்க சொன்னேன், எடுத்துக்கிங்க. ஹைட்ரோஜன் அயான். ஆனால் அது மின்னுக்கு 2 இருக்கா, 2 போடு. இந்த மெக்னீசியம் atom menjadi ion di sini, magnesium chloride, Mg2+. அப்புறம் H2. அவ்வளோதான். நீங்கள் நிறையாலாம் யோசிக்க தேவையில்லை. எட்டம் அயோனா மாறணும், அயோன் எட்டமாக மாறுதா இல்லை மாலிகுலாக மாறுதான்னு பார்க்கணும். அவ்வளோதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, நான் இன்னொன்று காட்டுறேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், sodium hydroxide, NaOH plus HCl, NaCl plus H2O. ஸோ இது வந்து நியூட்ரலைசேஷன். நீங்கள் பார்த்துட்டிங்களா, எசிட்டும் அல்காலியும். எசிட்டும் அல்காலியும் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எண்ணெய் வந்து அதே எண்ணெயே தான் இருக்குது, அயோனா தான் இருக்குது. Cl இங்கேயும் அயோன், இங்கேயும் அயோனா தான் இருக்குது. அதனால் NaCl மாறல. ஓகே, அப்போ மாறுறது எது? இங்கே இருக்கிற OHம் இங்கே இருக்கிற ஹெச்சும் மாறி 2 பேரும் வாட்டராக மாறும். அதனால் H+ OH- akan menghasilkan H2O. ஓகே, சரி, நான் முதல்ல இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் குயிஸ் டைம் இது அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள குயிஸ் டைமையும் செஞ்சு வைங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் 2 வாரம் சென்று தான் பார்ப்பேன். அதனால் முன்னாடி இருக்கிற குயிஸ் டைமும் செஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, அடுத்த வாரத்துக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிங்க பிஃபோர் அந்த 2 தீபாவளி ஒரு வாரம் நல்லா கொண்டாடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் முடிஞ்ச பிறகு கெமிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு ஃபார்ம் 5 போயிட்டோன்னே ரொம்ப ஈஸியாக இருக்கும் கெமிஸ்ட்ரி. நீங்கள் ஃபார்ம் 4 ரொம்ப கஷ்டப்படுவீங்க கெமிஸ்ட்ரி ஒரு அளவில். ஆக்சுவலி சொன்னாங்க தான், பட் ஃபார்ம் 4 கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஃபார்ம் 5 கெமிஸ்ட்ரி சூப்பர் ஈஸி. ஓகே, ஏன்னா நீங்கள் ஃபார்ம் 4 செஞ்சு பழகிட்டீங்களே, அப்போ ஃபார்ம் 5 வந்தோடனே சொன்னாங்க ஆயிரும் அது உங்களுக்கு. சரி, நம்ம அதை இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, take care, bye guys.